ஹாய் மக்களே, வெல்கம் டு தோட ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம காந்தா படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. செல்வமணி செல்வராஜ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு பீரியட் ட்ராமா மூவி. துல்ஹர் சல்மான், ராணா தகுபாத்தி, சமுத்திரகனி, பாக்யஸ்ரீ போஸ்ன்னு பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். ஐயான்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு சமுத்திரகனி. இவர் ஒரு ஃபேமஸான டைரக்டர். இவர் தான் மகாதேவனாக நடிச்சிருக்க துல்ஹர் சல்மானை ஒரு ஆக்டராக க்ரூம் பண்ணுவார். மகாதேவன் முதல்ல ஸ்ட்ரீட்டில் சின்ன சின்ன பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருப்பாரு. இவரை கண்டுபிடிச்சு ஆக்டிங்லேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தது ஐயா தான். இப்போ ஐயா சாந்தான்ற படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இதில் மகாதேவன் தான் ஹீரோவாக நடிக்கணும். ஆனால் மகாதேவனோட ஸ்டேட்டஸ் ஆக்டர் ஆனதுக்கப்புறம் உச்சத்துக்கு போயிடுறதுனால யாருடைய பேச்சையும் அவ்வளவா கேட்க மாட்டார். சாந்தா படத்தோட செட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவர் இந்த படத்தோட பேரை காந்தான்னு மாறி வச்சிடுறாரு. இதனால ஐயாக்கும் மகாதேவனுக்கும் ஈகோ கிளாஷ் ஆகுது. இந்த காந்தா படத்துல ஹீரோயினா வராங்க குமாரியா நடிச்சிருக்க பாக்யஸ்ரீ போஸ். இவங்க பர்மால இருந்து இந்தியாவுக்கு அகதியா வந்திருப்பாங்க. இவங்களை கூட்டிட்டு வந்தது ஐயாவா தான் இருக்கும். இப்போ மகாதேவனுக்கு இவங்களை ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ஆனால் இவருக்கு ஏற்கனவே வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆயிருக்கும். இருந்தாலும் மகாதேவன் இந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரோட அஃபேர் வெளியில தெரியவே ஐயாக்கும் மகாதேவனுக்கும் நடுவில் இருக்கிற ஈகோ கிளாஷ் பெரிய சண்டையாவே மாறிடுது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு. படத்துல நடிச்சிருக்க ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கும்போது துல்ஹரோட இந்த கேரக்டர் ரொம்ப மிஸ்டீரியஸா இருந்தது. அடுத்து என்ன பண்ணுவாருன்னு நமக்கே தெரியாது. அரகண்டா ஒரு சமயம், இன்னசென்ட்டா ஒரு சமயம்னு இவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஜென்யூனா இருந்தது. இந்த படத்துல மெயினான கேரக்டரே பாக்யஸ்ரீ போஸ் தான். இவங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே இவங்கள மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இருந்தாலும் ரொம்ப ஜென்யூனா இவங்களோட கருத்தை வெளியில சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லயும் இவங்க ஜென்யூனா இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். இவங்களை ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி மற்றவங்க பயன்படுத்தினாலும் அமைதியா ஸ்ட்ராங்கா இவங்க நிக்கிறது தான் இந்த படத்தோட எமோஷனல் கோர்னே சொல்லலாம். சமுத்திரகனியோட ஈகோ, டென்ஷன், அவரோட கையிலிருந்து கண்ட்ரோல் மீறி போகுதுன்னு தெரிய வரும்போது வர கோபம்னு ரொம்ப நேர்த்தியா அந்த படத்துல நடிச்சிருக்காரு. இன்ஸ்பெக்டர் தேவராஜா வர ராணா தகுபாத்தியோட பெர்ஃபார்மன்ஸும் அருமையா இருந்தது. அதுவும் இவர் இன்வெஸ்டிகேட் பண்ற சீன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸான ரவீந்திர விஜய், விஜேஷ் நாகேஷ், வையாபுரி, காயத்ரி சங்கர், நிலகல் ரவி, பகவதி பெருமாள்னு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் அருமையா இருந்தது. இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது செல்வமணியோட டைரக்ஷனை பத்தி சொல்லியே ஆகணும். இந்த படத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிருக்காரு. இதுல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே பார்க்க சூப்பர்பா இருந்தது. 1980 இந்த படத்தோட கதை நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே பக்காவா கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆதிக்கம் செலுத்துறது, ஈகோ, பாலிடிக்ஸ்னு எல்லா விஷயங்களையும் இந்த படம் டச் பண்ணிட்டு வந்திருக்குன்னே சொல்லலாம். ஜேக்ஸ் பிஜாயோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் இந்த படத்தை வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்கு. ஆந்தனியோட எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு பக்காவாவே செட் ஆயிருக்கு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். 1980 விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமோ ப்ரௌன் கலர் டோன்ல செட் பண்ணியிருக்காங்க. அதனால பார்க்கறதுக்கு ஒரு பழைய படத்தை பார்த்த ஒரு ஃபீலிங்காக கொடுக்குது. லைட்டிங்கும் பக்காவா யூஸ் பண்ணியிருக்காங்க. டென்ஷனாக இருக்கிற சீன்ஸுக்கு கொஞ்சம் ஷார்ப்பான லைட்டிங்கும், எமோஷ்னலான சீன்ஸுக்கு ஒரு சாஃப்டான லைட்டிங்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்ஷனை பற்றி சொல்லும்போது அந்த பீரியட்ல ஷூட்டிங் செட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப தத்ரூபமாக ரெடி பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் ஒரு சூப்பரான படம் தான் இந்த காந்தா. ஸோ மறக்காம தியேட்டருக்கு போய் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.